சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத. தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார், கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. 20 வயதான இவர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியா தளங்களில் பிரபலமாக அறியப்பட்டவர். தனது ஆரம்ப காலத்தில் நடிகர் விஜயின் தாவேகா கட்சியை ஆதரித்து சோசியல் மீடியாவில் வீடியோக்களை பதிவிட்டும் பேசியும் வந்தார். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கவில்லை என்றும் முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் வைஷ்ணவி கடந்த மே மாதம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அந்த நேரத்தில் எதற்காக தாவேகாவை விட்டுவிட்டு திமுகவில் சேர்ந்தீர்கள் என்ற கேள்விக்கு பாஜகவின் இன்னொரு வடிவம் தான் தாவேகா, அந்த கட்சியில் இளைஞர்களுக்கு முன்னுரிமையே வழங்கப்படுவதில்லை என பெரிய குண்டை தூக்கி போட்டார். இந்த நிலையில்தான் திமுகவில் பயணிக்கும் வைஷ்ணவி தாவேகா தலைவர் விஜய் மீதும் தாவேகா தொண்டர்களான விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். தாவேகாவை விட்டு வெளியேறிய வைஷ்ணவி அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு அரசியல் தெளிவு இல்லை என கூறி கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இதனால் கடுப்பான தாவேகா தொண்டர்கள் வைஷ்ணவியை சோசியல் மீடியா முழுவதும் கொடூரமாக திட்டி தீர்த்து வருகின்றனர். இந்நிலையில் வைஷ்ணவி தாவேகாவினர் தன்னை தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்பி வருவதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் தாவேகாவினர் தன் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மோசமான வார்த்தைகளால் திட்டுகின்றனர். விர்ச்சுவல் வாரியர்ஸின் செயல் ஆபாசமான கருத்துகள், அநாகரிகமான அரசியல் விமர்சனங்களை முன்வைப்பதாக கூறிய வைஷ்ணவி கருத்தியல் ரீதியான கேள்விகளை தாவேகாவினரிடம் முன்வைத்தால் ஆபாசமான அவதூறான கருத்துக்கள் தான் பதிலாக வருகிறது. எனவே தாவேகா தொண்டர்கள் மீதும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய விஜய் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பாக தாவேகாலிருந்து வெளியேறியிருந்தேன். தாவேகாலிருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஆபாசமாக சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்ணுறது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த 2 மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார், கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. தாவேகா தலைவர் மீது புகாருங்கிறது லாஜிக் இருக்காது. எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும்? யாரெல்லாம் நடக்கும்போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வாயிலாகவும் சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டு நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இங்கே நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத எங்களோட கேள்வி. விளம்பரத்துக்காக வைஷ்ணவி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை. எங்கள் அரசியல் களத்தில் நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? இப்போது
நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறீங்க, பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் இருக்குது. எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள், நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே. அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.